ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தோடு கூட எங்களோடு நீர் பேசும். என்னோடு நீர் பேசின ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேச வேண்டும் என்று நான் அழைக்கிறேன். ஆண்டவரே, நீர் வந்து உம்முடைய வேதத்தின் வசனங்களை எங்களுக்கு திறந்து அதை எடுத்து சொல்லித்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜெபத்தை இரட்சகர் இயேசுவின் மூலம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கென்று நான் சில தியானித்து கொண்டிருக்கும் பொழுது திருமதி லிசி தாசையா அம்மையார் பாடிய ஒரு பழைய பாடல், இந்த பாடலின் வரிகள் தான் என்னை அதிகமாக கவர்ந்தது, அசைத்தது. அந்த பாடல் என்னவென்று சொன்னால், இயேசுவே உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவும் சகித்தீர் அத்தனையும் எனக்காகவோ, மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, தேவ தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின உமது அன்பை துதிப்பேன் என்று சொல்லி அந்த அம்மையார் பாடின பாடல். இதை 1974 ஆண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகம், பரிசுத்தம், அவருடைய அன்பு, இவைகளெல்லாம் அதிகமாய் வாசித்து தியானித்து அவர்கள் அழுது கொண்டு இந்த பாடலை எழுதினார்களாம். இந்த பாடலை நான் கேட்கும் பொழுது என்னுடைய கண்கள் குளமாக மாறிவிட்டது. என் கண்ணீர் என்னால் தடுத்து நிறுத்தவே முடியவில்லை. கண்ணீர் தாரத்தாரையாய் வர ஆரம்பித்தது. இயேசுவே, மா பாவியாக என்னை நீர் ஏன் நினைத்தீர் அப்பா, மண்ணான நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எப்பொழுதுமே பரிசுத்தர் பரிசுத்தர் என உம்மை துதித்து பாடிக்கொண்டே இருக்கும் தூதர்களை காட்டிலும் நீர் என்னை அதிகமாய் நேசித்து என்னை மகிமைப்படுத்துவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி நான் அதிகமாய் வியந்து அவரை பாடிக்கொண்டே இருக்க நேர்ந்தது. இன்றைக்கும் அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை சில கேள்விக்குறிகளோடு இருக்கலாம். தேவன் என்னை மறந்தாரோ, அவர் என்னை கண்டு கொள்ளாமல் இருக்கிறாரோ என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு நம்பிக்கையான செய்தியை தர விரும்புகிறேன். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய கிருபை, அவருடைய இயக்கம், அவருடைய தயவு என்றென்றும் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பூமியில் நாம் வாழ்கின்ற நாட்கள் முழுவதுமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய அன்பை தான் நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. சராசரியாக 1400 கிராம் எடை கொண்ட நம்முடைய மனித மூளையிலே நம் வாழ்நாள் முழுவதுமாக நாம் அவருடைய அன்பை தெரிந்து கொள்ள விரும்பினாலும் தெரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய அன்பு, தயவு, கிருபை இவற்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. பவுலடிகளார் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களில் இவ்வாறாக கூறுகிறார், கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய அறிவுக்கு எட்டாத அவருடைய அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனாலும் நம்மால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. அவருடைய நேசம், அவருடைய தியாகம், அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. பிலிகிரஹாம் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கடவுளின் அன்பு மனித புரிதலுக்கு அப்பால் பட்டது, ஏனெனில் அது நிபந்தனையற்றது, நித்தியமானது மற்றும் தன்னலமற்றது. நம்முடைய அன்பு உணர்ச்சி மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நம்முடைய தோல்விகளை பொருட்படுத்தாமல் நம்மை பின்தொடரும் ஒரு மாறாத அர்ப்பணிப்பை தேவன் நம்மேல் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். நாம் தோல்விப்படும் வேலையிலும் கூட தொடர்ந்து நம்மை அவர் தொடர்ந்து அன்பு செலுத்துகிறார், ஆதரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. தம்முடைய மிகுந்த அன்பினால் நம்மை தேடி வந்து தமது மாசில்லாத இரத்தத்தினால் நம்மை கழுவி கோரமான பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து மரண பரியந்தம் நம்மை தாழ்த்தி நம்மை மீட்டு நம்மை ரட்சித்து பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினது தான் அவருடைய அன்பு. நம்மை அவர் தம்முடைய மகளாக மாற்றி உலக ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற விதங்களை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. இது அவருடைய தூய மாறாத அன்பு, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். இவற்றை நம்மால் அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. பூலோக ஆசீர்வாதங்களை மட்டும் அவர் நமக்கு தரவில்லை.
நித்திய வாழ்வையும் நமக்கு அவர் தந்திருக்கிறார். யுகா யுகமாய் தேவனோடு கூட வாழ்கின்ற பெரும் பாக்கியத்தை நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் உண்டு பண்ணியிருக்கிறார். இயேசுவின் அன்பு நித்தியமானது. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாதது. தேவனுடைய அன்பை அறிந்தவர்கள், அவருடைய அன்பை ருசித்தவர்கள் வியந்து சொல்லும் சில வார்த்தைகளை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். வேதநாயக சாஸ்திரியார் சொல்லும்போது சொல்கிறார், சொந்த ஜனமாக யூதர் இருந்திட தொலை தூரத்தில் இருந்த புறமதத்தானாகிய என்னை ஆண்டவரே உமது அன்பினால் இழுத்து அணைத்து ஆசீர்வதித்து காத்து கொள்ளுகிற விதத்தை நான் நினைத்து துதித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார். சாராஜி நவரோஜி அம்மையார் தன்னுடைய பாடல் வரிகள் இவ்வரியாக எழுதுகிறார். எதற்குமே உதவாத என்னையும் கண்டெடுத்தார், இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவாத என்னை தேவன் கண்டெடுத்தார். உங்களுடைய சாட்சி எப்படி என்று தெரியவில்லை, ஆனால் என்னுடைய வாழ்க்கை இதுதான். எதற்குமே உதவாத என்னை தேவன் கண்டெடுத்து அவருடைய ஆசீர்வாதங்களால் நிறைத்து இருக்கிறது நினைத்து நினைத்து நான் அவரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவரை போற்றி பாடாமல் புகழாமல் என்னால் இருக்கவே முடியாது. தேவனுடைய அன்பை அறிந்தவர்கள் அவரை போற்றி பாடாமல் இருக்கவே முடியாது. இயேசுவை அன்பை அறிந்து கொண்ட ஒரு கொலைபாதகனுடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 19ஆம் நூற்றாண்டிலே யாழ்ப்பாணத்தில் கொலை குற்றத்திற்காக தூக்கு தண்டனை பெற்ற சுப்பிரமணியம் கோவிந்தசாமி என்ற கைதி ஒருவர் சிறைச்சாலையில் இருந்தார். சிறைச்சாலை கைதிகளின் மத்தியில் ஊழியம் செய்து வந்த நற்செய்தி பணியாளர் ஒருவர் அவரை சந்தித்து அன்பாக பேசி, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று கூறினார். அந்த கொலை குற்றவாளி தன்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி மதித்து நேசிப்பவர் எவரும் உண்டோ என வியந்து அவர் நம்ப மறுத்து, உண்மைதானா, என்னை ஒருவர் நேசிக்கிறாரா என்று அந்த நற்செய்தி பணியாளரிடம் கேட்டாராம். அந்த நற்செய்தி பணியாளர் தமது கையில் இருந்த வேத புத்தகத்தை காட்டி, இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் உண்மை இதுவே என கூறினாராம். தொடர்ந்து பல வாரங்கள் அவர்கள் வேதத்தை வாசித்து இயேசுவின் அன்பையும் அவருடைய தியாகத்தை குறித்து சிந்திக்க தொடங்கினார்களாம். அவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார். பிறகு அவர் ஞானஸ்தானம் பெற்று பிரிக்கன் ரிச் என்ற ஒரு புது பெயரையும் அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். கொலைபாதகன். சில நாட்கள் கழித்த பின்பு அவருடைய மனைவி நீதிபதியிடம் சந்தித்து, எப்படியாவது என் மகனை, என்னுடைய கணவனை நீங்கள் மீட்டு தர வேண்டும், எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நான் தருகிறேன், அதை செய்யுங்கள் என்று கேட்டாராம். அந்த நீதிபதியும் ஒத்துக்கொள்கிறார். அவர் இளம் விதவையா இருக்கிறதினாலே ஒரு மகளும் உண்டு. ஆகிய இவர்களை எப்படியாவது இந்த கொலை குற்றத்திலிருந்து மீட்டு விடலாம் என்று சொல்லி அவரும் பணத்தை பெற்றுக்கொள்கிறார். குறிப்பிட்ட நாள் நீதிபதியிடத்திலே அவர்கள் வாதாடுகின்ற நேரம் வந்தது. தூக்கிலிட நீதிபதி சில கேள்விகளை கேட்க வேண்டி இருந்தது. கேட்கும் பொழுது வழக்கு விசாரணை நீதிமன்றம் கொண்டு வரப்பட்ட அந்த பிரிகன் ரீச்சிடம் நீதிபதி, நீங்கள் 2 கொலை குற்றங்களை செய்தீர்களா என்று கேட்டாராம். அதற்கு ரிக்கன் பிரிட்ஜ், 2 கொலை குற்றங்களை நான் செய்யவில்லை, 5 கொலை குற்றங்களை நான் செய்தேன். அவற்றை எப்படியெல்லாம் நான் செய்தேன், அந்த கத்திகளை எங்கே நான் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி உண்மையாக எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல்லிவிட்டாராம். இதை கேட்ட மனைவி, மகள், வழக்கறிஞர், நீதிபதி அனைவருமே திகைத்து போய்விட்டார்களாம். இவனை எப்படியாவது நான் காப்பாற்றலாம் என்று நினைத்தேன், ஆனால் இவள் 2 கொலைகளுக்கு பதிலாக 5 கொலைகளை செய்தேன் என்று சொல்லி இவ்வளவு பகிரங்கமாக தைரியமாக கூறுகிறானே என்று சொல்லி அவனிடத்திலே கேட்டாராம். அதற்கு அவன் சொன்னுகிறது என்னவென்று சொன்னால், தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை அவன் கூறுகிறான். ஐயா, நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அவரிடம் நான் அறியாமல் செய்த அத்தனை பாவங்களையும் நான் சொன்னேன். அவர் என்னை மன்னித்து விட்டார். அவருடைய சந்தோஷம், சமாதானம் என் இதயத்தை நிரப்பினது. அவருடைய அன்பினால் நான் பீடிக்கப்பட்டேன். அவரையே என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அவருடைய சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பினது. ஆகவே
நான் அவரோடு கூட வாழ்வதற்கு இந்த தூக்கு மேடைக்கு சந்தோஷமாக செல்லுகிறேன் என்று சொன்னானாம். நீதிபதி ஒன்றும் செய்ய முடியவில்லை, தூக்கிலிடப்பட்டு விட்டார். தூக்கிலிட்ட பின் அவருடைய உடைமைகளையும் அவரது சிறையில் அறையிலிருந்து எடுத்து செல்ல அவரது உறவினர் வந்தார்கள். அப்பொழுது அவருடைய தலையணை கீழே ஒரு சிறு காகிதத்தில் இப்பாடலில் எழுதப்பட்டிருந்ததாம். இந்த பாடலை தெரியாத உலக தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. இந்த பாடல் தான், இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த தவம் என்னவோ என்று. நீசனாம் என்னை தான் இயேசு நேசிக்கிறார், மாசில்லாத பரன் சுதன் முழு மனதால் என்னை நேசிக்கிறார். பரம தந்தை தந்த இந்த பரிசுத்த வேதம், இந்த வேதத்தை நான் படிக்கும் பொழுது நரரீனான என்னை நேசிக்கிறார் என்ற உண்மை இதில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாதனை மறந்து நாட்கழித்து துளைந்தும் நான் இருந்தேன், நீதன் இயேசு என்னை நேசிக்கிறான் எனல் இந்த ஆச்சரியம் எனக்கு என்று சொல்லுகிறார். கடைசியாக, ஆசை இயேசு என்னை அன்பாய் நேசிக்கிறார், அதை நினைத்தவர் அன்பின் கரத்துளே ஆவலாய் பறப்பேன். அவருடைய அன்பின் கரத்துக்குள்ளாக நான் ஆவலாய் பறக்க விரும்புகிறேன். இந்த உலகம் எனக்கு போதும். அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என் பாவங்களை மன்னித்து விட்டார். அந்த சமாதானம், சந்தோஷம் எனக்கு போதுமானது. நான் அவரிடத்தில் ஆவலாய் செல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி தன் இன்னுயிரை விட்டு தேவனிடத்திலே போய் சேர்ந்தார். இயேசுவின் அன்பினால் பிடிக்கப்பட்டவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இயேசுவின் அன்பு ஆழமானது, அது அளவிடப்படாதது. நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய படிப்புகள், நம்முடைய வேலை, நம்முடைய சம்பாத்தியங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சுகம், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய அனைத்துமே அவர் நம்மேல் வைத்த அன்பினால் நம்மை ஆசீர்வதித்து அவரே நமக்கு ஈவாக தந்தது. இதில் பெருமை பாராட்டி கொள்வதற்கோ அல்லது மார்த்தட்டி கொள்வதற்கோ ஒன்றுமே இல்லை. எல்லாம் அவருடைய தூய கிருபையினால், அன்பினால் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சிலுவையை நோக்கித்தான் பார்க்க வேண்டும். ரோமர் 5:8 நான் வாசிக்கிறேன். நாம் இன்னும் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். While we were sinners, Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கிறது, அவர் நம்மை நேசித்து நமக்காக மரித்தார். அவர் நம்மை நேசிக்கும் பொழுது நாம் பாவிகளாய் இருந்தோம், ஆனாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் சிலுவையில் அறையப்பட்டால் ஒழிய சிலுவையை குறித்து பேச முடியாது. மிக முக்கியமான ஒன்று, நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். சிலுவையை குறித்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்றால் நான் சிலுவையில் அறையப்பட்டு இருக்க வேண்டும். சிலுவையில் அறையப்படாமல் சிலுவையை பற்றி பேசுவதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் எல்லாருமே சிலுவையில் அறையப்பட்டு இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை சிலுவையில் அறைந்திருக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவுக்காக சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கிறீர்களா? கலாத்தியர் 5:24 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் நாம் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். இன்னும் இதயத்தின் ஓரத்தில் கொஞ்சம் உலகத்தை வைத்துக்கொண்டு நான் கிறிஸ்துவன், நான் கிறிஸ்துவன் என்று சொல்லி ஆராதனை நடத்துவது, பிரசங்கிப்பது, பாடல்கள் பாடுவது, இவைகளில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. சிலுவை குறித்து பேசுகிற நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். அப்பொழுது தான் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ முடியும். ஆவியின் கனி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 5:22-23 வாசிக்கிறேன். ஆவியின் கனி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் எல்லாம் நம்மிடத்தில் புரண்டோட வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் இவற்றை காண வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதுதான் சிலுவையை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை.
கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆவியின் கனிகளால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். நாம் சிலுவையில் அறியப்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய ஆசை இச்சைகள் சிலுவையில் அறியப்பட்டிருக்க வேண்டும். அவருக்காக நான் வாழ்வேன், அவருக்காக நான் மரிப்பேன், அவரே என்னுடையவர், எல்லாம் அவரே, என்னுடைய பங்கு எல்லாம் அவரே என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இந்த சிலுவை குறித்து நாம் பேசும் பொழுது 3 காரியங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக, சிலுவைக்கு மனிதர்களை பாவத்திலிருந்து விடுவிக்கும் வல்லமை உள்ளது. The cross has the power to set men free from sin. சிலுவைக்கு மனிதர்களை பாவத்திலிருந்து விடுவிக்கும் வல்லமை உள்ளது. நம்முடைய பாவங்களுக்கு விடுதலை சிலுவையில் உள்ளது. 1 பேதுரு 2:24, நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் சிலுவையின் மேல் சுமந்து நமக்கு வெற்றியை சம்பாதித்து கொடுத்தார். மோட்ச பிரயாணம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. ஆங்கிலத்திலே பில்கிரிம் ப்ரோக்ரஸ், ஜான் பனியன் எழுதப்பட்ட புத்தகம். வேதாகமத்துக்கு அடுத்தபடியாக அதிகமாக அச்சிடப்பட்ட புத்தகம் இது. அதில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று, அதுதான் கிறிஸ்தியான். இந்த கிறிஸ்தியான் இயேசுவோடு கூட வாழ விரும்புகிறவன். இந்த பாவமான உலகத்திலிருந்து தன்னை பிரித்தெடுத்து கொண்டு இயேசுவுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஓட்டத்தை ஆரம்பிக்கிறான். அவனுடைய முதுகில ஒரு பெரிய சுமை இருக்கிறது. அந்த சுமை தான் பார சுமை, பாவ பார சுமை. ஐயோ, இந்த பாவ பாரத்தை நான் விட்டுவிட விரும்புகிறேன், அது என்னை அழுத்துகிறது, அதிலிருந்து எனக்கு விடுதலை பெற முடியவில்லை, நான் எங்கே ஆகிலும் சென்று இந்த விடுதலை பெற வேண்டும், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிகிறான். நீண்ட நாட்கள் பயணத்துக்கு பிறகு அவர் ஒரு மேடான இடத்தை சந்திக்கிறான். அந்த மேடான இடத்திலே ஒரு சிலுவை நின்று கொண்டிருக்கிறது. மெதுவாக அந்த சிலுவை இடத்தை அவர் செல்லுகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாரத்தோடு, அழுத்துகின்ற பாரத்தோடு அந்த சிலுவை அண்டைக்கு செல்லும் பொழுது அதன் கீழே ஒரு பெரிய திறக்கப்பட்ட கல்லறை இருந்தது. இயேசுவின் சிலுவையை அவன் உற்று நோக்கின போது அவரது தோலை அழுத்தியிருந்த பாவ சுமை தானாகவே கழிந்து கல்லறைக்குள் உருண்டு விழுந்தது. கிறிஸ்தியான் அளவற்ற மகிழ்ச்சியும் ஆச்சரியம் அடைந்தான். இந்த மாபெரும் கிருபையை எண்ணி அவர் ஆனந்த கண்ணீர் வடித்து அழுதான். விடுதலை பெற்ற கிறிஸ்தியான் மகிழ்ச்சியினால் துள்ளி குதித்து சிலுவையின் தியாகத்தை நினைத்து தேவனை துதித்து பாடினான். கர்த்தருடைய பாடுகளினால் எனக்கு இளைப்பாறுதலும் அவருடைய மரணத்தினால் எனக்கு ஜீவனம் உண்டாயிற்று என்று சொல்லி அவன் பாடி மகிழ்ந்து சென்றான். சிலுவை அண்டை வரும்பொழுது நம்முடைய பாவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. தானாகவே அந்த பாவங்கள் கழன்று திறக்கப்பட்ட அந்த கல்லறையில் சென்று அடைகிறது. அது மூடப்பட்ட பிறகு அது திரும்பி வரவே முடியாது. இரண்டாவதாக, the cross has the power to create in me a desire for righteousness. நான் நீதிமானாய் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை இந்த சிலுவை எனக்கு தருகிறது. நான் நீதிமானாய் வாழ வேண்டும் என்பதை இந்த சிலுவை நமக்கு கற்றுத் தருகிறது. கிறிஸ்துவின் சிலுவை மனித இதயங்களை மாற்றும் சக்தி கொண்டது. கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் சிலுவை இதயங்களை மாற்றும். மேல்புறமான மாற்றம் இல்லை, இது உள்ளே நடைபெறுகின்ற மாற்றம். உள்ளே நடைபெறுகின்ற இந்த மாற்றத்தை வெளியிலே காண முடியும். இது இதயத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். நம்முடைய இதயத்துக்குள்ளே அவர் வந்து பிரவேசிக்கும் பொழுது, அந்த இருதய சிம்மாசனத்திலே அவர் வீற்று இருக்கும் பொழுது, அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நம்முடைய புறம்பான எல்லாமே மாறிவிடுகிறது. அதைத்தான் இந்த சிலுவை நமக்கு தருகிறது. நியாயப்பிரமாணம், பயம், சுயநீதி இவைகளால் உருவாக்க முடியாத நீதிக்கான உண்மையான விருப்பத்தை இந்த சிலுவை நமக்குள்ளாக உருவாக்குகிறது. கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். He is living in me. It is not me who is living, but Christ who is living in me. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார்.
நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, அல்லது என் மேல் அன்பு வைத்த, எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரன் மேல் உள்ள விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். சிலுவை இந்த பெரிய மாற்றத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்துகிறது. மூன்றாவதாக, the cross has the power to convince me that I am loved. நான் நேசிக்கப்படுகிறேன். உலகத்தில் நேசிப்பதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். சிலுவை இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் என்பதை காட்டுகிறது. யோவான் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு மாறாத, மாசற்ற, தூய அன்பு நமக்காக சிந்தப்படுகிறது. பில்லி கிரஹாம் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், God proved his love on the cross when Christ hung and bled and died. It was God saying to the world, I love you. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி மரித்த பொழுது கடவுள் நமக்கு சொல்லுகிற செய்தி, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். நம்மை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நம்மை நேசிக்கிறார். நாம் அவரை நேசித்தோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். இல்லை, தவறு. அவர் நம்மை நேசித்தார். எப்படியோ அவரை நான் கண்டு கொண்டேன், ஆகையால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதித்து, நம்ம மேல் அன்பு வைத்து, நம்மை உயர்த்தி, நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மிக சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த உண்மை சம்பவத்தினுடைய தலைப்பு, A bucket full of shrimps, heart full of gratitude. ஒரு பக்கெட் நிறைய இறால்கள், இதயம் முழுக்க நன்றியோடு நன்றி அறிதல். ஒரு வயதான ஒரு நபர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் புளோரிடா மாகாணத்தில் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள அந்த கடற்கரையில் ஒரு பக்கெட் நிறைய இறால் மீன்களோடு கூட வருவாராம். கட்டி அங்கே ஜனங்கள் பார்ப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு மேடை போன்ற ஒரு இடத்திலே அவர் வந்து சற்று நேரம் நின்று கொண்டிருப்பாராம். அந்த பக்கெட்டில் இருக்க இறால் மீன்களை அவர் ஒவ்வொன்றாக எடுத்து மேலே வீசுவாராம். அப்படி வீசும் பொழுது சில நிமிடங்களில் டஜன் கணக்கில் சீகல்ஸ் எனப்படுகின்ற பறவைகள் அவரை சூழ்ந்து கொண்டு தங்கள் இறகுகளை படபடவென்று அடைத்து அந்த முதியவர் தான் கொண்டு வந்திருக்கும் பக்கெட்டில் இருந்து இறால் மீன்களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை நோக்கி வீசும் பொழுது பசியோடு இருக்கும் அந்த பறவைகள் இறால்களை கொத்தி தின்ன ஆரம்பிக்கும். அவர்கள் இறால்களை அவர் போடும் பொழுது தன்னுடைய வாயிலே தேங்க்யூ 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 என்று சொல்லிக்கொண்டே அந்த இறால்களை வீசிக்கொண்டே இருப்பாராம். இந்த இறால்கள் எல்லாம் காலியான பிறகு சில நிமிடங்களில் அவர் கிளம்பி விடுவது கிடையாதாம். அங்கே அந்த கடலையே அவர் வெறிச்சோடி பார்த்து கொண்டு நிற்பாராம். அந்த திறந்த அந்த கடலை பார்த்து நன்றி சொல்லித்துக் கொண்டே இருப்பாங்களாம். நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அவருடைய எண்ணமாக அவர் வருகிறதை அவர் பார்த்து கொண்டே இருப்பாராம். அவருடைய பெயர் எடி ரிக்கன்பர்க் என்பதுதான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தால் இது கிடைக்கும். நான் கூகுளில் இருந்து தான் எடுத்தேன். எடி ரிக்கன்பர்க் என்பது அவருடைய பெயர். மிகவும் சாதுரியமான விமான ஓட்டுநர், பைலட். பல பதக்கங்களையும் பட்டங்களையும் பெற்றவர். முதலாம் உலகப் போரில் ஜப்பான் போன்ற நாடுகளின் மீது குண்டு வீசினவர். இரண்டாம் உலகின் போது அக்டோபர் 21, 1942ஆம் ஆண்டு இவரை அமெரிக்காவிலிருந்து ஜப்பான் நாட்டிற்கு சில தகவல்களை கொடுத்து அனுப்புவதற்காக இவர்கள் அனுப்பினார்கள். இவர் ஜப்பான் தேசத்திற்கு சென்ற பிறகு அங்கே இடத்தை அவரால் கண்டு கொள்ள முடியவில்லை.
சுற்றி சுற்றி வருகிறார். தன்னுடைய விமானத்தில் இருந்த பெட்ரோல் தீர்ந்து விடுகிறது. மறுபடியுமாக அவர் அமெரிக்க நாட்டிற்கு வர முடியவில்லை. சுற்றி சுற்றி திரிந்திருந்த அவர் பெட்ரோல் தீர்ந்ததால் தன்னோடு இருந்த 7 பயணிகளோடு அவர் பசிபிக் பெருங்கடலிலே குதித்து விடுகிறார்கள். ஒரு சிறிய படகு அவரிடத்தில் இருக்கிறது. அந்த படகிலே அந்த 7 பேரும் அந்த கடலிலே தங்கி விடுகிறார்கள். எப்படியாவது அமெரிக்க மிக சக்தி வாய்ந்த இந்த விமான படை எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், 6 நாள், 7 நாள் ஆனது. ஒன்றுமே தகவல் இல்லை. தங்களிடத்திருந்த சிறிய உணவு 7 நாளைக்கு மட்டுமே வந்தது. அதை உண்டு தீர்ந்து விட்டது. இனி குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லை, சாப்பிடுவதற்கு உணவும் இல்லை. 7 பேரும் அந்த கடலிலே அகப்பட்டு கொண்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபித்து ஏதாவது ஒரு மிராக்கல் அல்லது ஒரு அற்புதம் நடந்தால் ஒழிய நம்மால் உயிர் வாழ முடியாது என்று சொல்லும் நிலைக்கு வந்து விட்டார்கள். அனைவருமாக சேர்ந்து ஜெபம் பண்ணினார்கள். 7ஆம் நாள் ஜெபம் பண்ணி முடிந்து மிகுந்த களைப்போடு இருப்பதினால் அவர்கள் மெதுவாக தங்கள் கண்களை மூடி தூங்க ஆரம்பித்தார்கள். எடி ரிக்கன்பர்க் கண்களை மூடி தன்னுடைய தொப்பியை, தன் முகத்தை மறைத்து வெயிலுக்காக படுத்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு பெரிய சத்தம் வந்ததாம். அந்த சத்தம் படபடபடவென்று இறக்கை அடித்து கொண்டு அவர் தொப்பியின் மேல் ஒரு பறவை சீகல் வந்து அமர்ந்ததாம். இவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன்னுடைய கையை லாவகமாக அடித்து அந்த பறவையை பிடித்து விட்டார். அது ஓட முயற்சித்தது. ஆனால் இதை அவர் விடவில்லை. உடனடியாக கழுத்தை நெரித்து அதை கொன்றுவிட்டார். அனைவருமாக சேர்ந்து அதனுடைய தோலை உரித்து சிறிய உணவாக அவர்கள் உண்டார்கள். அதனுடைய குடலை பயன்படுத்தி மீன்களை பிடிக்க ஆரம்பித்தார்கள். மீன்களை உட்கொள்ள ஆரம்பித்தார்கள். அந்த மீன்களிலிருந்து மீதம் உள்ளதை திரும்ப தூண்டில் பயன்படுத்தி மீன்களை பிடிக்க ஆரம்பித்தார்கள். இப்படியாக அவர்கள் 24 மணி நேரம், 24 நாட்கள் திறந்த அந்த பசிபிக் பெருங்கடலிலே வெயிலின் மத்தியிலும் குளிரின் மத்தியிலும், ஷார்க் என்று சொல்லுகிறோமே, அதனுடைய சண்டையின் மத்தியிலும் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். 24 நாட்கள் கழித்து அமெரிக்க படை அவர்களை தேடி அவர்களை காப்பாற்றி தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து சென்றது. பிறகு என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இதிலே காப்பாற்றப்பட்டு அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு அவர்கள் அழைத்து சென்று கௌரவிக்கப்பட்டார்கள். இந்த ரிக்கன் எட்பர்க் எப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த கடுமையான துன்ப நிகழ்வுக்கு பிறகும் பல ஆண்டுகள் எடி ரிக்கன்பர்க் உயிர் வாழ்ந்தார். அவரையும் அவர் குழுவினரையும் காப்பாற்றிய அந்த முதல் சீகல் அவர் நினைவிலே இருந்தது. அதற்கு பிறகு ஒருபோதும் சீகலை பார்க்கும் போதெல்லாம் அவர் தேங்க்யூ சொல்ல தவறியதில்லை. அந்த கடல் பறவைகளுக்கு நன்றி சொல்வதற்காக அவர் வாழ்நாள் முழுக்க ஒரு பக்கெட் நிறைய இறால் மீன்களோடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையும் கடற்கரையில் இருக்கும் அலை தாங்கும் மேடையில் நடந்து கொண்டிருப்பார். அந்த இறால்களை அந்த கடல் பறவைக்கு உணவாக அளித்து கொண்டே இருப்பார். அப்படி அளித்து கொண்டிருக்கும் போது அவருடைய வார்த்தை தேங்க்யூ 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். இக்கட்டான சூழ்நிலையில் காப்பாற்றிய அந்த சீகல் எனப்படுகின்ற அந்த பறவையை அவர் மறக்கவே இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வெள்ளிக்கிழமை நகரத்துக்கு புறம்பே தன்னந்தனியாய் வானத்துக்கும் பூமிக்கும் நேராக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அவரை பார்க்கும்பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவிக்கிறவருமாயிருந்தார். எசையா 53. அவரை எண்ணாமற் போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார்.
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகள் படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையில் வாய்க்கும். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவரே சுமந்து கொண்டு நம்மை காத்து வழிநடத்தினார். மறுபடியுமாக உங்கள் அனைவருக்கும் அந்த பாடலின் வரிகளை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஒரு முறை நீங்கள் கேட்க நான் விரும்புகிறேன். தியானத்தோடு கண்களை மூடினவர்களாக. இயேசுவே, உந்தன் மாசில்லா ரத்தம் எந்தனுக்காக சிந்தினீரே, கோர பாடுகள் யாவையும் சகித்தீர், அத்தனையும் எனக்காகவோ. மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, தேவ தூதரிலும் மகிவனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். என் மேல் பாராட்டின உமது அன்பு கீடாய் நான் என்ன செய்திடுவேன். நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். எந்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்கக்கூடாத மாபாரம் மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா, மன்னித்தும் மறந்தும் தள்ளினீர். என் பாதங்கள் சறுக்கிடும் பொழுது வலக்கரத்தாலே தாங்குகிறீர். மனபாரத்தால் சோர்ந்திடும் பொழுது ஜீவ வார்த்தையால் என்னை தேற்றுகிறீர். எனக்காக நீர் யாவையும் செய்து முடித்தீர். உமக்காக நான் என்ன செய்வேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம் சிலுவையை சுமந்து வருவேன். This is the commitment we have to do today. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் உம்முடைய சிலுவையை சுமந்து வருவேன். It's not easy, it's very difficult. உம்முடைய சிலுவை நான் சுமந்து வருவேன். ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின உமது அன்பு, இதை ஒவ்வொரு முறை நான் படிக்கும் பொழுதும் என் கண்களிலிருந்து நீர் தாரத்தாரையாய் வழிந்தோடுகிறது. அவருடைய அன்பு, மாசற்ற தூய திரு ரத்தம் எனக்காகவே சிந்தப்பட்டது. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய மாசற்ற தூய திரு ரத்தத்தை சிந்தி என்னை நீர் மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றி. நான் பாத்திரவானே இல்லை ஆண்டவரே, ஆனாலும் உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நீர் என் மேல் பாராட்டின உமது அன்பினால் என்னை உம்முடைய பிள்ளையாக மகனாக ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. நான் வாழ்நாள் எல்லாம் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோனா என்னை மாற்றும். உம்மை பின்பற்றி செல்வதற்கு ஆவியானுடைய பலனை எனக்கு தாரும். ஆண்டவரே, உமக்காக நான் வாழ எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அர்ப்பணித்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த அர்ப்பணிப்பை அவர்கள் கடைசி மட்டும் பாதுகாத்து கொள்ள கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை இரட்சகர் இயேசுவின் மூலம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you. Praise the Lord. சிலுவை நம்முடைய வாழ்வில் தேவை. ஆண்டவர் நமக்காக சிலுவை சுமந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், பவர் ஆஃப் த கிராஸ், சிலுவையின் வல்லமை நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டது. சிலுவையின் வல்லமை நாம் நம்முடைய பாவ இச்சைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும்படியாக அது உயிர் உள்ளதாக இருக்கின்றது. சிலுவையின் வல்லமை இன்றைக்கும் நம்மை அவருக்கு பின் சென்று வரும்படியாக நமக்கு உதவி செய்கின்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சிலுவை இல்லாமல் உயிர்த்தெழுதல் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்கள், சிலுவை இல்லாமல், without cross there is no resurrection. சிலுவை இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில உயிர் மீட்சி, ஆத்ம மீட்சி என்று உண்டு. சிலுவை சுமந்தோரா சீசனாகு, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். எல்லாம் சேர்ந்து பலமா? சிலுவை சுமந்தோரா சீசனாகு, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இது நாங்குவா அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டா.
இசு தாங்குவார். அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மற்றும் சதி செய்து மதிப்பை எடுக்கலாம். சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம், மற்றும் சதி செய்து மதிப்பை எடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவை சுமந்தோரா ஈசனாகு, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ. சிலுவை சுமந்தோரா ஈசனாகு, சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போ. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருக நான் சிறுகவும் வேண்டுமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாகுவேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாகிறேன், அதை நித்தமும் காத்துக் கொள்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாம் கைத்துக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எங்களை மீட்டெடுத்து உம்முடைய சொந்த மகனாக ஆண்டவரே சிலுவையிலே உம்முடைய ரத்தத்தையே சிந்தி எங்களை கூட ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால எங்களை உம்முடைய மகனாக ஒரு புத்திர சுவிகாரத்த ஆவி எங்களுக்கு கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாக நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காக ஆண்டவரே, நீர் அப்பா எங்கள் மீது பாராட்டின ஆண்டவர் நம்ம கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. செய்து கொடுத்த தாசரை கூட மறைத்து நீர் எங்களோடு கூட பேசியிருக்கீங்க சுவாமி. அந்த வார்த்தைகள் கேட்டது மட்டும் அல்ல ஆண்டவரே, நாங்கள் வாழ்க்கையிலும் வாழ்கிற இடத்திலும் பணி செய்கிற இடங்களிலும் எல்லா இடங்களும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீர் பாராட்டின அன்பை மற்றவர்கள் சொல்லும்படியாக எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக சுபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீரே ஆண்டவரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இம்மட்டும் உதவி செய்த எபினேசர் வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் எங்களுக்கு இம்மானுவலராக நீ நடத்தும்படியாக செபிக்கிறோம். துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியர் அருளும் மெய் சமாதானம் நம் அனைவரோடும் வரத்தடைப்பட்டதான சகல விசுவாச மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பு. வார்த்தையேனோ மாப்பத்தாலே போஷித்து வளர்த்தீரோ. இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோ. மோட்சலோக நீ கழித்து உம்மை வாழ்த்தி தோழுவா. ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோட சென்று வாருங்கள். God bless you.